ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் எஸ்பிசி அதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸ்பெசிபிக்கா பார்த்தீங்கன்னா எஸ்பிசில யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோலை பத்தி. அந்த வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா எஸ்பிசியை பத்தின ஒரு பெட்டரான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எஸ்பிசினா என்ன அப்படிங்கிறது நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், அதாவது ஒரு மேனுபேக்சரிங் ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய வேரியேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் இந்த எஸ்பிசி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஓகே, இப்போ எனி இண்டஸ்ட்ரி, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கு, ஒரு மேனுபேக்சரிங் ப்ராசஸ்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பா வேரியேஷன் வரும். அந்த வேரியேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அல்லது வேரியேஷன் இல்லாம நம்மளால ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது. அந்த வேரியேஷன் ஓகே ஒரு அக்செப்டபிள் ரேஞ்ச்ல இருக்கா இல்ல நாட் அக்செப்டபிள் ரேஞ்ச்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட். கண்ட்ரோல் சார்ட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஆட்ரிபியூட் டேட்டா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் டேட்டா. இந்த ஆட்ரிபியூட் டேட்டா அப்படின்னா என்ன? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இப்ப நம்மளோட ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ல இவ்வளவு டிஃபைட் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ல இவ்வளவு டிஃபைட், மண்டே ஒரு 10 டிஃபைட், டியூஸ்டே ஒரு 10 டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு சார்ட் ரெடி பண்ணுவோம். அது ஆட்ரிபியூட் டைப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஆட்ரிபியூட் டேட்டா ஆர் த நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ் யூனிட்ஸ். இதுதான் ஸ்பெசிபிக்கா மீன் பண்ணக்கூடியது. இப்போ ஆட்ரிபியூட் டேட்டாவில் பாத்தீங்கன்னா பி சார்ட், யூ சார்ட், சி சார்ட், இது மூணுமே இருக்கு. இப்ப அப்படியே இங்க நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் பார், ஆர் பார், எஸ் பார். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? லைக் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த், வெயிட், டெம்பரேச்சர். இப்ப ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ராடக்டோட மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து அதுல எவ்வளவு வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் நியூமெரிக்கல் டேட்டா அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கண்ட்ரோல் சார்ட்ல ரெண்டு டைப் இருக்கு, ஆட்ரிபியூட் டேட்டா, அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் டேட்டா. இப்போ நம்ம ஸ்பெசிபிக்கா ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா பி சார்ட்டை பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ பி சார்ட். பி சார்ட்னா என்ன? பி சார்ட் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் சார்ட். ஆட்ரிபியூட்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சாம்பிள், டிஃபைட்டிவ் சாம்பிள் தான் எடுக்க போறோம். அதாவது நான் கன்ஃபார்மிங் யூனிட்ஸ் டு த சாம்பிள் சைஸ். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் கன்ஃபார்மிங், நான் கன்ஃபார்மிங்னா டிஃபெக்டிவ் பார்ட்டோட கவுண்டை எடுத்து அதுக்கு நம்ம ஒரு சார்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் கேப்பபிளா இல்ல நாட் கேப்பபிளா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இந்த பி சார்ட்ல காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு யூசிஎல். யூசிஎல் என்ன? அப்பர் கண்ட்ரோல் லிமிட். எல்சிஎல் லோவர் கண்ட்ரோல் லிமிட். அதுக்கப்புறம் கியூ பார், என் பார். என் ஆவரேஜ் சாம்பிள் சைஸ். ஓகே, இப்போ நமக்கு காமன் ஃபேக்டர் நமக்கு தெரிஞ்சு மெயின் பார்த்தீங்கன்னா யூசிஎல், எல்சிஎல் சார்ட் பொறுத்தவரை அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இருக்கும், லோவர் கண்ட்ரோல் லிமிட் இருக்கும், அதுக்கப்புறம் மீன் வேல்யூ இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சார்ட்டை நம்மளால அந்த இடத்துல கிரியேட் பண்ணவே முடியும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இப்போ பி சார்ட்ல பாத்தீங்கன்னா யூசிஎலுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, இது எப்போதுமே சேஞ்ச் ஆகாது. பி பார் பிளஸ் 3 ரூட் இன்ட்டு பி பார் கியூ பார் பை என் பார். அதே போல எல்சிஎல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்த மைனஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் கியூ பார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 மைனஸ் பி பார். இந்த பி பாருக்கான ஃபார்முலா என்ன? இங்க இருக்கும் பாருங்க, டோட்டல் டிஃபெக்டிவ் பை டோட்டல் சாம்பிள். இதை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பி பார் கிடைச்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் என் ஆவரேஜ் சாம்பிள் சைஸ். நம்ம எவ்வளவு சாம்பிள் எடுத்திருக்கோம் அதனோட ஆவரேஜ் சாம்பிள் சைஸ் தான் இந்த என் பார். ஓகே, இப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்க நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க டைப், அதாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டேட்டாஸ் எடுத்துருக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, டே ஒரு 15 டேஸ் இருக்குங்க. இங்க டிஃபெக்டிவ் சாம்பிள் டே 1ல பாத்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் 200 எடுத்தோம். அந்த 200ல டிஃபெக்டிவ் சாம்பிள் பாத்தீங்கன்னா 11. அதே போல பாத்தீங்கன்னா டே 2ல டிஃபெக்டிவ் சாம்பிள் 9, டே 3ல 13, 11, 9. அப்படியே பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ் சாம்பிள் நம்ம எடுத்து இங்க கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ வச்ச நம்ம கலெக்டிவ் டிஃபெக்டிவ் சாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
டோட்டல் கவுண்ட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ் சாம்பிள் வந்து 156 வருது. இங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் பாத்தீங்கன்னா 3000 வருது. இப்ப நமக்கு வந்து டோட்டல் டிஃபெக்டிவ் எவ்வளோ, டோட்டல் சாம்பிள் சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா பி பார் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்க பாருங்க, பி பார் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா டோட்டல் டிஃபெக்டிவ். அப்ப 150 டிவைடட் பை 3000. இப்ப நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.052 கிடைச்சிரும். நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. 150 வந்து நம்ம டிவைட் பண்ணி 3000 டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா பி பார் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த பி பாருக்கு அப்புறம் கியூ பாருக்கான ஃபார்முலா என்ன, 1 மைனஸ் பி பார். இப்ப வந்து ஒண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா 0.052 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 0.948 கிடைச்சிருச்சு. அப்ப கியூ பார்மே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப கியூ பார் கிடைச்ச உடனே என் பார் என்ன, ஆவரேஜ் சாம்பிள் சைஸ், அதாவது 3000. மொத்தம் பாத்தீங்கன்னா 50 டேஸ் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 200 ஆவரேஜ். என்னோட ஆவரேஜ் வந்து 200 தான். ஏன்னா எல்லாமே சேம் நம்பரா இருக்கு அப்படிங்கிறது நம்மளாவே டிசைட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வந்து 200 அப்படிங்கிறப்ப இங்க டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி டிவைட் பண்ணி போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இங்க பாத்தீங்கன்னா யூசிஎல் கண்டுபிடிக்கிறாங்க. வி பார் நமக்கு கிடைச்சிருச்சு, கியூ பார் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி என் பார். இங்க வந்து யூசிஎல் ஓட வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா 0.099 வருது. ஓகே, அதே போல பி பார் நமக்கு கிடைச்சிச்சா, கியூ பார் கிடைச்சிச்சா. இப்ப இங்க எல்சிஎல் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.005 வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா யூசிஎல் கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎல் கண்டுபிடிச்சாச்சு. மெயின் பாத்தீங்கன்னா ப்ரொபஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த ப்ரொபஷனை வச்சுதான் நம்மளால வந்து கிராஃப் வந்து அந்த இடத்த கிரியேட் பண்ண முடியும். இப்போ ப்ரொபஷன் கண்டுபிடிக்கிறது சிம்பிள் ஃபார்முலா 11 டிவைடட் பை 200 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொபஷன் கிடைச்சிரும். அப்ப 0.055 எல்லாத்துக்குமே எல்லா டேஸுக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரொபஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப்ல அப்ளை பண்ணலாம். இப்ப இங்க பாருங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம இங்க காமிச்சிருக்கோம். இப்ப இங்க பாருங்க கிராஃப்ல மொத்தம் வந்து 15 டேஸ் இருக்கு. டே 1 பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட், இப்ப இங்க என்ன இருக்கு, 0.055 இருக்கு. ஓகே, அப்ப 0.055. டே 2 வந்து 0.045 இருந்துச்சு. அப்ப நம்ம ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி கிராஃப் போட்டிருக்கோம். அப்படி கிராஃப் போடும்போது இங்க பாத்தீங்கன்னா இதான் வந்து பி பார். அப்ப பி பார் அப்படிங்கிறது நாமினல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது மீன் வேல்யூன்னு சொல்லுவோம். 0.052 இங்க யூசிஎல் நம்ம கண்டுபிடிச்சோம். 0.099 இங்க யூசிஎல் அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட். ஏன்னா ஒரு ப்ராசஸ் பொறுத்தளவு கண்ட்ரோல் லிமிட் இருக்கணும். ஏன்னா கண்ட்ரோல் லிமிட் இருந்தாதான் எவ்வளவு வேரியேஷன் வருது அப்படிங்கிறது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப கண்ட்ரோல் லிமிட் இல்லாமலே வேரியேஷன் நம்மளால வந்து ஃபைன் பண்ணவே முடியாது. ஓகே, இப்ப இந்த ப்ராசஸ் வந்து கேப்பபிள் ஆனா கண்டிப்பா கேப்பபிள் தான். ஏன்னா எல்லாமே கண்ட்ரோல் லிமிட்டுக்குள்ள இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ப்ராசஸ் பொறுத்தவரை எல்லாமே ஒரே லைன்ல போகக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா அப்ல இருந்து டவுனா வரக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பாத்தி அப்படின்னா என்னது, ஃப்ளோட்டிங்ல இருக்கணும். அந்த சேஞ்சஸுமே பாத்தி அப்படின்னா கண்ட்ரோல் வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அக்செப்டபிள். இப்ப இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கேபபிள். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா சேம் அதே பி சார்ட்ல என்ன ஒன் மோர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து ப்ராசஸ் வந்து நாட் கேபபிள், அதனோட எக்ஸாம்பிள் தான் இது. இப்ப இங்க பாருங்க, ஒரு 10 டேஸ்க்கு எடுத்துருக்கோங்க. நான் கன்ஃபார்மன்ஸ் சாம்பிள் சைஸ், இது வந்து ஆவரேஜ் எல்லாமே, அதாவது அதனோட டோட்டல் கவுண்ட் எடுத்தாச்சு. இந்த பி பார் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல கியூ பாரும் கண்டுபிடிச்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா என் பார் கண்டுபிடிச்சாச்சு. என் பார் பாத்தீங்கன்னா எல்லாமே சாம்பிள்ஸ் சேமா இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம வந்து அதனோட ஆவரேஜ் இவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் கவுண்ட் பண்ணிட்டு என் பார் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது யூசிஎல் வேல்யூ, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.098 வருது. அதே போல லோவர் கண்ட்ரோல் லிமிட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.008 வருது. இப்ப இங்க பாருங்க, n அதாவது ஆவரேஜ் சாம்பிள் சைஸ் கண்டுபிடிச்சாச்சு, பி பார் கிடைச்சிச்சு, கியூ பார் கிடைச்சிச்சு. இப்ப அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கிடைச்சிச்சு, நாமினல் வேல்யூவும் கிடைச்சிச்சு, லோவர் கண்ட்ரோல் லிமிட் கிடைச்சிச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்ப இங்க அதுக்கு முன்னாடி மெயின் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷன் வேணும். இந்த ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் எல்லா டேவுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ப்ரொஃபஷன் கண்டுபிடிச்சாச்சு, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ரெடி, பி பார் ரெடி, லோவர் கண்ட்ரோல் லிமிட் ரெடி. இப்போ இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க என்ன என்ன இருக்கு, 0.045. 0.045. அடுத்து 42. இந்த மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ராசஸ் பார்த்து எப்படின்னா கொஞ்சம் ஃப்ளோட்டிங்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஆனா இங்க பாருங்க, அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்.
யூசிஎல் வேல்யூக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அப்பர் கண்ட்ரோல் லிமிட்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சிருக்கோம். அதை தாண்டி நம்மளோட ப்ராசஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்போ ப்ராசஸ் இஸ் நாட் கேப்பபிள். ஏன் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேரியேஷன். இந்த வேரியேஷன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அக்செப்டபிள். அதை தாண்டி போனுச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. அதாவது இந்த மாதிரி நீங்க சார்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ராசஸோட வேரியேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் அதனோட டாபிக் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி போஸ்ட் பண்றேன். பாய்.